என்னோட 2 பசங்களும் லவ் மேரேஜ் தான். அவங்களோட விருப்பம் தானே எங்களுக்கு விருப்பம். அதுக்கு நம்ம தடங்கள் சொல்லின்னு வச்சுக்கோங்க, நம்மள பிடிக்காம போயிடும். ரிலேட்டிவ்ஸ் தப்பா நினைப்பாங்க. அவங்க நினைச்சிட்டு போட்டோம், அதை பத்தி கவலை நம்ம படக்கூடாது. நம்மள பத்தி தான் கவலைப்படணும், நம்ம ஃபேமிலியை பத்தி தான் கவலைப்படணும். அப்புறம் செகண்ட் ஆப்ஷன் தான் அவங்களுக்கு. இப்போ நிறைய பேரண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா லவ் மேரேஜ் அகைன்ஸ்டா பிரிச்சு விடுறதுனால என்ன மாதிரியான ப்ராப்ளம் எல்லாம் வரும்? பண்ணுனா நம்ம பிள்ளைங்க தான் பாதிக்கும். நம்ம விருப்பமான ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு நம்ம கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களும் ஹாப்பியா இருக்கும், நம்மளும் நம்மள ஹாப்பியா வச்சுக்க முடியும் நம்ம பிள்ளைங்களால. நம்ம அதுக்கு தடங்களை நின்று அந்த பொண்ணு பாவம் இவனை நம்பிதானே லவ் பண்ணிருக்காங்க, அதை நம்ம பிரிச்சு விட்டுட்டு அந்த பொண்ணும் கவலைப்பட்டு நம்ம பிள்ளையும் கவலைப்பட்டுட்டு அது நம்ம கண்ணால பார்த்து நம்மளும் கவலைப்பட்டுட்டு அது தேவையில்லை தானே. அவர் ஆக்சுவலா என்னோட குட் ஃப்ரெண்ட், அப்புறம் தான் எனக்கு ஹஸ்பண்ட். இப்போ நாங்க 2 பேரும் குட் ஃப்ரெண்ட்ஸ் தான். இந்த லவ் எப்படிங்கக்கா இதுவாச்சு? ஒரே ஒர்க் பிளேஸ். நாங்க எடுத்தோடனே கல்யாணம் தான் பண்ணிட்டோம். சரி, வீட்டுல எப்படி சொல்லி சம்மதிக்க வச்சீங்க? இவங்க கிட்ட நான் பேசினேன், எங்க அம்மா கிட்ட அவர் பேசினாரு. நானும் வேலைக்கு போயிட்டு இருந்தா, அவரும் வேலைக்கு போய் we were about 26 or something. So அப்போ மெச்சூரிட்டி இருக்கு இல்லையா, அவங்க எக்ரி பண்ணிக்கிட்டாங்க.